ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். சோழன் நிலாவும் இன்டர்வியூக்காக கிளம்பி போறாங்க. போற இடத்துல நிலாவை இன்டர்வியூ பண்ணவங்க, உங்களுக்கு நிறையவே திறமை இருக்குது, அதனால உங்களுக்கு உடனேவே நாங்கள் வேலை தரோம். ஆனால் ஃப்ரெஷருங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேலரி கொடுப்போம். ஆரம்பத்தில் 20,000, அதுக்கப்புறம் நீங்கள் போக போக உங்கள் திறமையை வச்சு நீங்கள் முன்னேறி வாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களுமே சேலரி தருவோம்னு சொல்கிறாங்க. நிலாவுமே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே அனுபவமும் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு இன்னுமே உங்கள் கனவுகளை எட்டுறதுக்காக ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு இன்னுமே சந்தோஷமாகுது. அதே சந்தோஷத்தோட வெளியில் வந்து பார்த்தா சோழன் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தூங்கியே போயிட்டாங்க. அதை பார்த்ததுமே சோழனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் காருக்குள்ளே ஏறி உட்காந்து பிள்ளையாரை பார்த்து சாமி கும்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே சோழன், என்னங்க இந்த இன்டர்வியூ போயிடுச்சா, சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் வாயை கழுவுங்க, வேலை எனக்கு கிடைச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது. நான் கூட உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு சேரனனை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்வீட் வாங்கிட்டு சேரனனை போய் பார்க்க போகிறாங்க. போன இடத்துல நிலா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்புகிறாங்க. மேலே சேரனன் நம்ம கட்டிடத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் நம்ம நிலா போய் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னே காலையில் இன்டர்வியூக்கு போனேன்ல, எனக்கு வேலை கிடச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அந்த நேரத்தில் அங்கே சந்தா யாதவும் வராங்க. சந்தா யாதாவை பற்றி நிலாவுக்கு அவ்வளவா தெரியாது. அதனால் அவங்கள பார்த்ததுமே இது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அனிஷோட தங்கச்சி தான் இவங்க, மதிய நேரம் ஆகுதுல, அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு, இவங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பேசுகிறத புரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், மற்றபடி எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனுமே சரின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே எனக்கு வரல, சரி நாங்கள் நிலாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே சேரன், சந்தாயாதா, அனிஷ் 3 பேருமே பேசிக்கிட்டு எப்போதும் போல் சாப்பிட்டுட்ருக்காங்க. பல்லவனும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்த உடனே நிலா அவங்களுக்கு இன்டர்வியூவில் நடந்ததையும் அது போக வேலை கிடைச்சதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. கங்க்ராச்சுலேஷன் அண்ணின்னு சொல்லி பல்லவன் கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்கள் திறமைக்குன்னு இந்த வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழன் உடனே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சம்பளம் தான் என்னை விட 20,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நிலா முறைக்கிறாங்க. என்னங்க முறைக்கிறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். அதுக்கு நிலாவுமே, ஃப்ரெஷருக்கு இவ்வளோ தாங்க கொடுப்பாங்க, நான் இப்போ தானேங்க படித்து முடிச்சுட்டு மொத வேலைக்கு போகிறேன், அங்கே ஆரம்பத்தில் இவ்வளோ தான் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து இன்னும் 2 வருஷத்தில் நான் இதை விட அதிகமாகவே சம்பளம் வாங்குவேன், அப்போவும் நீங்கள் இதே சம்பளம் தான் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு நிலாவுமே கலாய்க்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், தேவையாடா உனக்கு, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்ததுமே நிலா ஸ்வீட் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா யாருக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம நடேசன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நடேசனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாருமே இவ்வளோ தூரம் படித்து வேலைக்குன்னு போனதில்லை. ஏன்னா பாண்டியன் மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, சேரன் மேஸ்திரியாக வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழனுமே கார் டிரைவராக தான் ஒர்க் பண்ணுறாங்க. பல்லவன் மட்டும்தான் இப்போ காலேஜுன்னு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள தவிர குடும்பத்தில் யாருமே படிக்கலை. ஆனால் தான் வீட்டுக்கு வந்த மருமக இவ்வளோ தூரம் படித்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கன்னொடனே நடேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அதை அவங்க மறுநாள் காலையில் நிலா வேலைக்கு கிளம்பும்போது வெடி போட்டு கொண்டாடுறாங்க. இதை தெருவே வந்து பார்க்குறாங்க. உடனே நடேசன், என் மருமக இன்னைக்கு வேலைக்கு போகிறா, காலேஜ் முடிச்சிருக்கா, அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெருவே பார்க்குற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நடேசன். இதை கோமதி பார்த்துட்டு, ஆமாம் ஊரில் உள்ளாத படிப்பு படிச்சிட்டா, இவ தான் வேலைக்கு போகிறாளாக்கும், இவ ஒருத்தி தான் வேலைக்கு போகிற மாதிரி இவரும் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பொறாமையில்.
ஆனா, இந்த விஷயத்த சேர சோழ பாண்டியன், பல்லவன் முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷத்தோட தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிலா வந்து நடேசன் கிட்ட கேட்குறாங்க, "எதுக்கு அங்கிள் இதெல்லாம் பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு. அதுக்கு நடேசனும் சொல்றாங்க, "இல்லம்மா, எங்க குடும்பத்தில யாருமே இதுவரைக்கும் பெருசா படிப்பு படிச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து வேலைக்கு போனதில்ல. நீ நம்ம குடும்பத்துக்கு வந்த பொண்ணு. நீ இவ்வளோ தூரம் படிச்சு வேலைக்குன்னு போம்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதும்மா. நீ நல்லபடியா வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புறாங்க. அத பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஏன்னா, அவங்க அப்பா கொடுக்காத அந்த அரவணைப்பு நடேசன் கிட்ட கிடைக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாசமா பார்த்துக்கிடுறாங்க. அத பார்த்ததுமே நிலாவுக்கு கண்ணீரே வந்துடுது. நிலாவுமே அவங்களோட மொத நாள் வேலைக்கு நல்லபடியாவே போறாங்க.